திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு அவர் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. இங்க குருத்தோலையை பிடிச்சிட்டு இல்லை, அவர் சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் உட்கார போகிறார். அன்றைக்கு குருத்தோலையை பிடிச்சிட்டு நிற்கணுங்கிற எதிர்பார்ப்போடு கூட இந்த ஆவிக்குரிய வாழ்வை நகர்த்துவோம். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். இது கீழே, மேலே போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ண ரெடி ஆகிடுங்க. ஹல்லேலூயா. அப்போ அதுதான் உண்மையான குருத்தோலை ஞாயிறுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லையா? ஆமாவா? ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க, அதையும் நீங்களே சொல்லிடுங்க. அப்படியா? அதை நாம் எதிர்நோக்கி நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. அதாவது சியோன் குமாரத்தி என்பது திருச்சபையையும் அவருடைய மக்களையும் குறிக்கிறது. நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அதாவது எல்லையில்லாத மகிழ்ச்சி கொள்ளுங்கள், கம்பீரமாய் அவரை துதியுங்கள். கம்பீரத்தோடு கூட, கம்பீரம்னா அது ஒரு ஆவிக்குரிய கர்வம். அந்த கம்பீரத்தோடு கூட அவரை துதியுங்கள், அவரை மேன்மைப்படுத்துங்கள். ஏன்? உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு நிறைய கரங்களை தட்டி ஒரு ஆர்ப்பரிச்சிருக்கணும். யாரோ வராரு போல, யாரோ வராரு யாரோ போறாரு இல்ல. உன் ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. இப்பவும் புரியல. அப்படின்னா அந்த ஸ்பிரிட்ல இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த ஸ்பிரிட்ல இருந்தீங்கன்னா அப்படி சொல்லும் போதே அதை தோணிடும். ஸ்பிரிட்ல வாங்க, ஆவிக்குரிய வாழ்வின் அனுபவத்தில் வாங்க. ஒரு செத்த நிலைமையில் இருக்காதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது அது. ஹல்லேலூயா. அப்போ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எதுக்கு வராருன்னா, அவர் நீதி உள்ளவர் ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. நீதியின்படி ரட்சிக்கக்கூடியவர் அவர் உன்னிடத்தில் வருகிறார். அவர் தாழ்மை உள்ளவராயிருக்கிறார். அப்புறம் கழுதையின் மேலே, கழுதை குட்டியாகிய மரியின் மேலே வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் சகரியா என்கிற தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது. வேதத்தில் சில தீர்க்க தரிசிகள் சரியாய் சில காரியங்களை எழுதியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏசாயா இயேசுவின் பிறப்பை குறித்து 7ஆம் அதிகாரத்தில் இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடுவார்கள் என்று சொல்றாரு. 9:6 சொல்றாரு. நீங்க ஒரு சில தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவாக அக்யூரேட்டா சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நிறைய தீர்க்க தரிசனங்கள். அதே போல யோவேல் தீர்க்க தரிசனம் ரொம்ப அக்யூரேட்டா சொல்லியிருக்குது. சில காரியங்களை ரொம்ப பர்ஃபெக்டா சொல்ற தீர்க்க தரிசி இருந்திருக்கிறாங்க. சகரியா தீர்க்க தரிசியும் அப்படி பர்ஃபெக்டா சொன்ன தீர்க்க தரிசி. சில நேரங்களில் வசனத்தை கோட் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போகாங்க. சபையில் இருக்க திருச்சபையில் வருகிற பிரசங்கமே நிறைய நேரம் இல்லை, 90%, ஒரு 10% வேணால் சப்ஜெக்டுக்காக பேசலாம். 90% பிரசங்கமானது தீர்க்க தரிசனமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம் மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நிறைய மைண்ட் செட் எப்படின்னா ஆசீர்வாதம் மாத்திரமே எனது தீர்க்க தரிசனம் என்று நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் மாத்திரம் தீர்க்க தரிசனம் அல்ல, அது கிடையாது. கண்டிப்பு இருக்கும், எச்சரிப்பு இருக்கும், சாபமான வார்த்தைகளும் வரும், ஆசீர்வாதமான வார்த்தைகளும் வரும், முன் அறிவிக்கக்கூடிய வார்த்தைகளே வரும். இதுதான் ப்ராப்பர்சி. ஹல்லேலூயா. இப்போ சாபம் வருமா அப்படின்னா பயப்படக்கூடாது. தேவன் எதெல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. எங்க சொல்லி வச்சிருக்காரு சொல்லுங்க. எங்க சொல்லி வச்சிருக்காரு? பைபிள்ல தான் இருக்குது. எல்லாமே இருக்கு. அதுல ஆசீர்வாதம் இருக்கு, எச்சரிப்பு இருக்கு, சாபம் இருக்குது, பின்னாடி வரக்கூடிய காரியங்களை எல்லாமே சொல்லி இருக்குது. அப்படின்னா சாபம் பேசினா சாபம் வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சாபம் பேசினால் எச்சரிப்புன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இது பேசினா வந்துடும், அப்படி கிடையாது. நீங்கள் அதற்கு பாத்திரராக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஒரு வீட்டிற்கு சொல்றாரு, நீங்கள் ஒரு வீட்டிற்கு போவீர்களானால் அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்க. அந்த வாழ்த்துக்கு பாத்திரர் இருந்தால் அந்த வாழ்த்து என்ன பண்ணிடாங்க? பலித்து விடும். அது இல்லாவிட்டால் யார் கூட வந்துடும்? நம்ம கூட வந்து. அதே போல தான் நீங்கள் அதற்கு பாத்திரராக இருந்தால்தான் வசனம் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்போ சாபம் வந்து காரணம் இல்லாமல் இட்டால் தங்காது. ஒருவேளை சாபம் வந்தால் என்ன செய்வது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தையும் சாபத்தையும் நீக்கும். விசுவாச்சா உங்களுக்கு நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. சொல்யூஷனே எங்கேயும் இல்லை. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. மரணமும் ஜீவனும் உங்களுக்கு உள்ளதான் இருக்குது. எங்கே இருக்குது? யாருக்குள்ளதான் இருக்கு? உங்களுக்கு உள்ளதான் வச்சிருக்கிறார், எனக்குள்ளதான் வச்சிருக்கிறார். இந்த வேதம் மரணத்தையும் ஜீவனையும் போதிக்கிறது. மரணத்திற்குரியவர்கள் மரணத்திற்கு போவார்கள், ஜீவனுக்குரியவர்கள் ஜீவனத்துக்கு போவார்கள். ஹல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வருவோம் நம்ம. அப்போ இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இந்த சகரியா ரொம்ப அழகான தெளிவான தீர்க்க தரிசனத்தை மிக அழகாய் பேசியிருக்கிறார். அப்போ அவர் எந்த காலத்தில் எழுதினார்? இதுக்கும் இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டம் நடந்த சம்பவத்திற்கும் உள்ள காலங்கள் எவ்வளவுன்னு பார்ப்போம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம 4ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. இங்கே அந்த சம்பவம் நடக்கும்போது இந்த வசனம் அங்கே நினைவு கூறப்படுகிறது. ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுன்னு அப்படின்னு கேட்கும்போது, எப்படிங்க திடீர்னு இந்த இயேசு அவர்களை கொண்டு வரீங்க, திடீர்னு பார்த்தா ஆர்ப்பரிக்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இது யதார்த்தமாக நடக்கலை. ஆல்ரெடி இது முடிவு செய்யப்பட்டது, ஏற்கனவே அது தீர்மானிக்கப்பட்டது, அது இப்பொழுது நடந்தேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? நீங்களும் நானும் பெயர் எழுதப்பட்டவர்கள். நீங்களும் நானும் பெயர் எழுதப்பட்டவர்கள். நீங்கள் பைபிளில் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், நான் அதை எடுக்கல, ஆனால் இப்போ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. சங்கீதத்தின் புஸ்தகம் 87ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது, ஆமாம், அது வெறும் இஸ்ரேல் மட்டும் கிடையாது. 4ஆம் வசனம் படிங்க. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும்
எத்தேபியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அப்படின்னா ஒவ்வொருவருடைய பெயரையும் தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். இங்கே பிறப்பான், அங்கே பிறப்பான், இவன் இங்கே பிறப்பான்னு தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். உன்னுடைய சபை அங்கே, என்னுடைய சபை இங்கே என்பதை தேவன் ஏற்கனவே, உன் போதகன் இங்கே என்பதை ஏற்கனவே தேவன் தீர்மானம் செய்து விட்டார். அல்லேலூயா. ஆல்ரெடி இது பிளான்டு. இது இன்னைக்கு நான் இந்த இடத்துல பிரசங்கிப்பேன் என்பது, இங்கே ஊழியம் செய்வேன் என்பது, நான் பிறப்பதற்கு முன்பதாகவே என் பெயரை தேவன் எழுதி வைத்து விட்டார். நீங்கள் இங்கு இருக்க வேண்டும் என்பது, நீங்கள் இங்கே ஊழியத்திலே இணைய வேண்டும் என்பது, நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் ஏற்கனவே தீர்மானம் செய்து விட்டார். அல்லேலூயா. அந்த திட்டத்தில் இருப்பதும் நீங்கள் அந்த திட்டத்தை விட்டு விலகி ஓடுவதும் யாருக்கிட்ட இருக்குன்னா, யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த பிளான்ல நீங்க இருக்கிறதும் இருக்குது. ஏன்னா எழுதப்பட்டவர்கள் இல்லாமல் போனால் அது அவர்களும் தேவனும் கணக்காயிற்று. அல்லேலூயா. இப்போ ரொம்ப தெளிவாக சொல்றாரு, எழுதப்பட்டவர்கள்லாம் இங்கே இருப்பாங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொன்னவர், இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வெற்றி பவனியை குறித்து எழுதி வைத்திருக்கிறவர் ஏற்கனவே கழுதையும் டிசைட் பண்ணிட்டாரு. என்னது? ஏற்கனவே அவர் ஏற போற கழுதை டிசைட் பண்ணப்பட்டது. அவர் வரக்கூடிய காலம் முடிவு செய்யப்பட்டது. அவர் போகக்கூடிய தெரு டிசைட் பண்ணப்பட்டது. அவர் போகக்கூடிய ஊர் டிசைட் பண்ணப்பட்டது. ஆல்ரெடி எல்லாமே முடிந்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்கள், அப்போ நீங்களும் நானும் எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறார் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல எப்படி இந்த மக்கள் பார்க்குறாங்கன்னா, ஒரு ராஜாவை போல பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? ஒரு ராஜாவை போல பார்க்குறாங்க மக்கள். ஏன் ராஜாவை போல பார்த்தாங்க? அவரை ஏன் அப்படி பார்க்கணும்? அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? ஏன் அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்ல போனால், அந்த இஸ்ரவேல் வம்சத்தை ரோமர்கள் ஆண்டு வந்தார்கள். யார் ஆண்டு வந்தாங்க? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார் ஆண்டாங்க? அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் ஆண்டு வந்தாங்க. அப்போது இந்த யூத மக்களை, இந்த இஸ்ரேல் மக்களை, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உடையவர்களாக இருந்த இவர்கள் ரோமர்களால் ஆளப்படுகிறார்கள். அப்போ வெளியிருந்து வந்த ஒரு ராஜா நம்மை ஆளுகிறான்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அவங்களுக்கு உண்டான பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு உண்டான வேலை கிடைக்காது, அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு சமாதானத்தை பார்க்க முடியாது. ஒரு நெருக்கடியான நிலையை தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சந்திப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி பெரிய ரூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா வேறொருத்தர் ஆளும்போது கேட்க முடியாது. ஒரு பெண்ணை தூக்கிட்டு போகணும்னு நினச்சா கேட்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நிலை தான் அன்றைக்கு இருந்த அந்த சாம்ராஜ்யத்தில். வறட்சி, வரிகளை கொடுமையாக வசூலிப்பார்கள். அந்த நாட்டில் இருக்கிற நல்ல பொருட்களை அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். இப்படித்தான் இருந்தது அந்த காலம். அப்போ மக்களுடைய மனதில் எப்படி இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர் ஒருவர் வரமாட்டாரா? எங்களுக்கு ஒரு இரட்சகர் வரமாட்டாரா? எங்களை காப்பாற்றுகிற ஒருத்தர் வரமாட்டாரா? இந்த யூத சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு ராஜா எழும்ப மாட்டாரான்னு மக்களுடைய இருதயம் ஏங்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. மக்கள் கண்ணீர் வடித்தார்கள். ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. அதனால தான் அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலம். அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் திரளாக அற்புதங்களை கண்ட உடனே, ஏன்னா வைத்தியர்கள் இல்லை, அற்புதங்களை கண்டன்னு ஓடி வந்தாங்க. உணவு இல்லை, 3 நாள் சாப்பாடாமல் உட்காந்துருக்காங்க பாருங்க. 3ஆவது நாள் சாப்பாடு கொடுத்தோன்னு எப்படி இருந்திருக்கும்? அப்பா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம், இங்கே இவ்வளவு சாப்பாடா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு டிசைட் பண்ணிட்டாங்க, இவர் தான் மெசியா, இவர் தான் எங்களை காப்பாற்ற வந்தவர், இவர் தான் எங்களுடைய ராஜா அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனசில் பதிய இவங்கெல்லாம் யாருன்னா மக்கள், சாதாரண மக்கள். அல்லேலூயா. இந்த சாதாரண மக்களுக்குள்ள இது புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வேத பாரகர்களுக்கு புரியல. நல்ல கவனிங்க, அதிக படித்தவங்களுக்கு கொஞ்சம் மூளை கம்மியாக தான் வேலை செய்யும். இல்லை, அந்த பொது அறிவுலாம் இருக்காது அவங்களுக்குலாம். இந்த என்ன சொல்ல நினைக்காதீங்க, நான் பார்த்து தான் சொல்கிறேன். இந்த காமன் சென்ஸ்னு வாங்க தெரியுமா, அது ரொம்ப குறைவாக இருக்கும். மண்டை வேலை செய்யாது. சில பேருக்கு அது கூட வேலை செய்யணும்னு வச்சுக்குவோம், அது வேற.
ஏன்னா அந்த மூளை வேலை செய்யாது. என்ன நடந்துக்கிறோம், எப்படி பழகுறோம், யாருக்கிட்ட பழகுறோம், என்ன செய்கிறோங்கிற அறிவு என்ன பண்ணாது, வேலையே தப்பாக நீங்கள் நிறைய படிச்சிருக்காரு அவர். அப்படிதானே? உங்களை சொல்ல நான் சொல்ல உண்மை தானே, கரெக்ட் தானே? மெச்சூரிட்டின்னு வாங்க, அது இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, வேத பாரகர்கள் இவர் மேலே பயங்கர கோபமாயிட்டாங்க. வேதத்தை தெரிஞ்சவங்க அவர் மேலே டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் பாருங்கள், அவர் பாவியின் இடத்துல அனுசரிக்கிறார், வேதத்தை தெரிஞ்சவங்கிட்ட கோவப்படுறாரு. உண்மையா இல்லையா? யார்கிட்ட? பாவிய ஒரு விபச்சார ஸ்திரியை மன்னிக்கிறார். வேத பாரகர் சொல்றாரு, இவள் நியாயப்பிரமாணத்தின்படி இவள் என்ன பண்ணப்பட வேண்டும், கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கல் எறிந்துட்டு வராங்க. இப்ப இவர் யாரு? போதகர் தானே, அன்னைக்கு தினத்தில் ஒரு ரபி. இவர் என்ன சொல்லணும்? ஆம், நியாயப்பிரமாணம் நிறைவேறட்டும் அப்படித்தானே சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு? உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதல் கல்லெறியக்கணும். அப்படின்னா பாவம் செய்து இவர் என்கரேஜ் பண்ணுறாரா, உதவி செய்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவருக்கு அவளை குறித்த ஒரு புரிதல், இவ மாட்டிட்டா இவளுக்கு ஒரு வாய்ப்பை நான் என்ன பண்ணி ஆகணும், கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவன் எல்லாம் கல்லை போட்டு போயிட்டான். இப்போ அவர் நியாயப்பிரமாணத்தை எப்படி சொல்கிறாருன்னா, நீ போ, இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. இப்போ மறுபடியும் அவன் செஞ்சுட்டு வந்து சொல்லியிருந்தான்னு சொன்னால் கல்லடிக்கு விட்டுருப்பாரு. சாய்ஸ் கொடுக்குறாரு, நீ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீ போய் என்ன பண்ண, இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் கேட்டுக்கிட்டா. இன்னைக்கு எல்லாம் மண்டையை ஆட்டிக்கிட்டு மறுபடியும் செய்யுது. அதனால தான் பிரச்சனை வருது. அவள் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவள் பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்தில் ஊற்றினாள், தன் தலைமயிரினால் துடைத்தாள். கவனிச்சிங்களா? வேதத்தை அறிஞ்சவன் திருந்தவே இல்லை. வேதத்தை அறியாத மன்னிப்பை பெற்றவள், கிருபையை பெற்றுக்கொண்டவள் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள். இயேசு கிறிஸ்து எதை விரும்பினார்னா மாற்றத்தை தான் விரும்புகிறார். அல்லேலூயா. இருதயம் கல்லு மாதிரி மாறுது. முரட்டாட்டம் பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு மக்கள். வேதம் என்ன படித்தாலும் என்ன ஜோமனால் இந்த மண்டையில் என்ன இல்லை, ஏதோ சொல்லிட்டோன்னா அப்படியே. வேத பாரல கண்டித்தார், வேதத்தை அறிந்தன கண்டிக்கிறார், பாவியை மன்னிக்கிறார். இப்போ வேத பாரகர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். வேத பாரக பரிசேயர் பார்க்காமையே சொல்வான், இத்தனாம் அதிகாரத்தை இந்த வசனம் சொல்லுகிறது, நீ இதை செய்யக்கூடாது, இந்த பலியை நீ செலுத்தணும்னு சொல்லுவான். யாரு? வேத பாரகர்கள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, எப்பா நான் கொஞ்சம் எளிமையான பிரசங்கி தான், ஆனால் சுருக்குன்னு இருக்கும். என்னுடைய பிரசங்கம் எப்படி தான் இருக்கும், எளிமை தான், ஆனால் சுருக்குன்னு இருக்கும். என்னன்னா, ஒட்டகத்தை விட்டுட்டு கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்க பார்க்கிறீர்களே, எதை வடிகட்டிட்டு? கொசு கூட போவாம அப்படியே பிடிச்சிக்குவாங்களாம். ஆனா எதை முழுங்கிடுவாங்களாம்? ஒட்டகத்தை முழுங்கிடுவாங்களாம். அப்படியே புசு புசு புசுன்றது பசுத்தன்றது. ஆனா ஒட்டகத்தையே முழுங்கிட்டு உட்காந்துக்கிறது, ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி. லிசன், சின்ன 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 தவறுகளை கூட உங்களால சரிப்படுத்த முடியலன்னா நீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பெரிய விஷயத்த நீங்க அப்படியே விட்டுட்டு போறீங்களே. அல்லேலூயா. வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை கவனிக்கணும், சிறிய காரியத்தையும் கவனிக்கணும். வேதபாரக பரிசேயர்களை ரொம்ப தெளிவா சொல்றார், ரொம்ப தெளிவா பேசுறார். அதனால அவர்களை கண்டிக்கிறாரு, பாவிகளை மன்னிக்கிறார். ரெண்டு காரியத்தை செய்கிறார். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு புறம் கிருபையை அளிக்கிறார், ஒரு புறம் சத்தியத்தை நிறைவேற்றுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை நான் அந்த கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்துடலாம். நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்த அந்த காலகட்டத்தில் அவர் மரித்த பின்பு, அதாவது அந்த சிலுவையில் இயேசு யூதர்களின் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜா அப்படின்ற விலாசத்தை போடுறாங்க. அப்போது வேதபாரக பரிசேயர்கள் சொல்கிறாங்க, இவங்க எப்படி, நீங்கள் எப்படி இதை போடலாம், அவர் எங்களுக்கு ராஜா கிடையாது. அப்போ பிலாத்து என்ன சொல்கிறாரு, நான் எழுதினது அப்படின்னா மக்கள் ராஜாவாய் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். நீ சொன்னாலும் சொல்ல, அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, இப்போ யூதர்களின் ராஜான்னு போட்டுருச்சு. அல்லேலூயா.
அப்போ கவனிங்க, தேவனை நீங்கள் எவ்விதமாக ஏற்றுக்கொண்டீர்கள் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள விரும்பினாங்கன்னு சொன்னால், இந்த அவருடைய விடுதலை கொடுக்கறதெல்லாம் பார்த்து, அவர் சமாதானத்தை கொடுக்கறதெல்லாம் பார்த்து, அற்புதங்களெல்லாம் செய்கிறத பார்த்து அவரை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது அந்த ராஜா எப்படி தன்னுடைய காரியத்தை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதையை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். போதும். இப்போ அந்த ராஜாவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அப்படிதான் ஆர்ப்பரித்து தான் நம்ம வாசிச்சோம். அந்த வசனத்தை நிறைவேறுந்த அவர் அதை எப்படி அதை நடப்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, பெத்பகே பெத்தானியா என்கிற இடத்துக்கு அவர் என்ன பண்ணார், அவங்கள கூட்டிட்டு போனாரு சீஷர்களை. பெத்பகே பெத்தானியா என்பது ஒரே ஊரா 2 ஊரா? 2 ஊர். அது பெத்பகே என்பது இப்போ எப்படி நம்ம மோரை வீராபுரம் இருக்க மாதிரி இது ரெண்டும் ஒரு சரௌண்டிங்கு. மோரைக்கு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அதே போல் அந்த பெத்பகே பெத்தானியாவுக்கும் இடைவெளி 2 கிலோமீட்டர் இருந்துச்சு. அவர் எருசலேமுக்கு வந்தார். அந்த ஒலிவ மலை அண்டையில் பெத்பகே என்கிற பட்டணத்தில் வந்தார். பெத்பகே என்றால் அத்திப்பழங்களின் வீடுன்னு அர்த்தம். என்ன வீடு? அத்திப்பழங்களின் வீடு அப்படின்னு அர்த்தம். அத்திப்பழங்களின் வீடு அப்படின்னா அத்திப்பழங்கள் யாரை குறிக்குதுன்னு சொன்னால் இஸ்ரவேல் மக்களை குறிக்குது. யாரை குறிக்குது? இஸ்ரவேல் மக்களை குறிக்குது. அப்போ இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இயேசு இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் வந்தார். அல்லேலூயா. இந்த வேத பாரகர் அங்கீகரிக்காதபடினால எல்லாருடைய மைண்டில் ஒரு செட்டிங் வச்சுருப்பாங்க. இப்படி தான் வரும், இப்படி தான் நடக்கும், இதை மாதிரி தான் ஆகும்னு ஒரு செட்டிங் வச்சுருப்பாங்க. வேத பாரகர்கள் வேதத்தை படிச்சிட்டாலும் அவர் ராஜாவாக இருப்பார் என்பது இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, வரப்போகிற மேசியா, வரப்போகிற ரட்சகர் எதுலேருந்து வருவார் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அரண்மனையிலேருந்து வருவார்னு நினச்சாங்க. எங்கேருந்து வருவார் நினச்சாங்க. ஆனால் இவர் அரண்மனையிலேருந்து வரல, ஒரு ஏழ்மையான நிலைமையிலேருந்து வரார். இன்னைக்கு நம்ம மைண்ட் செட் எப்படின்னா பெரிய லெவல் தான் நம்ம பார்ப்போம், வேற நிலையில். ஆனால் தேவன் எங்கிருந்து ரட்சகரை எழும்ப பண்ணுகிறார் என்பதை நம்முடைய கண்கள் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பெத்பகே என்பதற்கு அத்திப்பழங்களின் வீடு, பெத்தானியா என்பதற்கு என்ன அப்படின்னு சொன்னா துயரத்தின் வீடு, துன்பத்தின் வீடு, ஏழையின் வீடுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ இந்த அத்திப்பழங்களின் வீடுகளில் அவரை ஏத்துக்காதனால அவர் இப்போ எங்கே போகிறாருன்னா துன்பத்தின் வீட்டை நோக்கி போகிறாரு, துயரத்தின் வீட்டை நோக்கி போகிறாரு, ஏழையின் வீட்டை நோக்கி போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேற மாதிரி திங்க் பண்ணுறோம். தேவன் எதை தீர்மானம் பண்ணியிருக்கிறார் என்பதை அறியாமல் போய்விடுகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் வசனத்தின்படி மாற்றுவோம், வசனத்தின்படி மாற்றுவோம். நம்முடைய இருதயத்தை வசனத்தின்படி மெச்சூர்ட் ஆக்கும், புரிதலுக்குள்ள வருவோம். ஹல்லேலூயா. ஆமாம், ரொம்ப புரிதல் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. நாம் அந்த மெச்சூர்டுக்குள்ளே வராமல் போனால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கடினமாகத்தான் தோன்றும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சம்பவம் பெத்பகேலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வந்து அந்த கிராமத்தில் தான் கழுதியை தேட சொல்கிறார். எந்த கிராமத்தில்? நான் நினைக்கிறேன் ஒருவேளை பெத்பகேல பார்த்தீங்கன்னா அவருக்கு ரதமே கிடச்சிருக்கலாம். ஏன்னா இஸ்ரவேல்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் வசதியானவங்க இருக்கிற இடம். ஆனால் பெத்தானியாவில் கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த ரதத்தை விட எது முக்கியமாக தெரியுதுன்னா ஒரு ஏழையின் வீடு முக்கியமாக தெரிகிறது. ஹல்லேலூயா. உங்களை உதாசீனப்படுத்தின இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தேடி வந்தார்.
அல்லேலூயா. பாடுகளில், கஷ்டங்களில், வேதனைகளில், கண்ணீரில், போராட்டத்தில் இருந்த உங்களை தேடி ராஜா வந்து உங்கள் வீடுகளிலே நின்றார். உங்கள் குடும்பத்திலே வந்து நின்றார். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தும்படி வந்தார். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்படி வந்தார். எத்தனை பேர் அவரை முழுசாக ஏற்றுக்கிட்டீங்க? சில வீடுகளில் பார்க்கலாம், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஒரு வசனம் இருக்கும். வசனமா இல்லை வேர்டு? அது வசனம் எங்க இருக்கு? அந்த வசனம் சகரியாவை பற்றி சொல்லியிருக்குது இல்லை? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு. சில வீட்டில் இயேசுவை வீட்டின் தலைவர் அப்படின்னு மட்டும் இருக்கும், ஆனால் அவரை தலைவராக இருக்க விடுறதில்லை. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னா அங்கே எல்லாமே மாற்றமாகி இருக்கும். அங்கே அல்லேலூயா. அங்கே வேற எதுவும் இருக்காதுங்க. மாற்றம் இல்லாத மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு ஏழையின் வீட்டை தேடி போனார். அல்லேலூயா. அப்போ ஒரு ஏழ்மையான பட்டணம், ஏழ்மையின் வீடு என்கிற இடத்துக்கு போனார். அங்கே போய் சீசர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போய் அங்கே இருக்கிற கழுதை என்ன பண்ணுங்க, அவிழ்த்துட்டு வாங்க. அந்த கழுதை எங்கே இருந்துச்சுன்னா இரு வழி சந்தியில் இருந்துச்சான். எங்கே இருந்துச்சு? இரு வழி. இப்படி போகிறதா இப்படி போகிறதா, இதை செய்கிறதா அதை செய்கிறதாங்கிற இரு வழி சந்தியில் நிற்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இரு வழி சந்தியில் நிற்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவனோடு இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த கழுதியை எப்படி நடத்தணும்னு தெரியும். இதுக்கெல்லாம் சத்தமே வராதா? அல்லேலூயா. அதுக்கு 2 சீஷர்களை அனுப்பி அந்த கழுதியை அவிழ்த்து கொண்டு வா, யாராகிலும் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லு. அல்லேலூயா. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தீர்மானம் பண்ணப்பட்டபடியாக அந்த கழுதையை தெரிந்து கொள்ளுகிறார். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர்தான். ஏன்னா ஆல்ரெடி பிளான்ட் இல்லை, அது ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டது. இந்த கழுது தான் இங்கே வரப்போகுதுன்னு தெரியும், இந்த கழுது தான் இங்கே பிரசங்கம் பண்ண போகுதுன்னு தெரியும். இது ஏற்கனவே தீர்மானம் பண்ணப்பட்டது, ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அந்த கழுதியை கூட்டிட்டு வான்னு சொன்னார். முதலாவது தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், சூஸ் பண்ணுறார். எவ்வளோ ஊர்லாம் போயிட்டு வந்திருப்பார், பக்கத்து ஊர்லாம் அந்த பக்கம்லாம் வந்திருப்பார். ஒரு கழுதியை கூட்டிட்டு வான்னு என்ன பண்ணல, அவர் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த ஊரில் வந்து ஒரு கழுதியை கூட்டிட்டு வாங்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாக்கியமுள்ள ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அது மேன்மையான ஜனம். அல்லேலூயா. கர்த்தரை எப்படியாக தெரிந்து கொள்ளுகிறார். அடுத்தது 2வது விடுதலை கொடுக்கிறார், டெலிவரன்ஸ். அந்த மக்களை விடுதலையாக்குகிறார். கட்டுகளிலிருந்து, வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, போராட்டங்களிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த கழுதை என்ன பண்ணாருன்னா கட்டி வச்சிருந்தாங்க. அந்த கட்டை அவிழ்த்து எங்கேயும் போக முடியாமல் 2 வழி இதுவா அதுவான்னு திணறி அங்கே நிற்கும்போது சீஷர்கள் போய் அதை கட்டவிழ்த்து அழகாய் இயேசு வண்டைக்கு கொண்டு வருகிறார்கள். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நல்லா இருக்கலாம், உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நிறைய தடுக்கும், ஜாதி தடுக்கும், மதம் தடுக்கும், பணம் தடுக்கும், சொந்தக்காரன் தடுப்பான், ஈகோ, மனசில் ஈகோ, கர்வம் தடுக்கும். இப்படி நிறைய தடுத்துட்டு எத்தனை குடும்பம் விடுதலையாகாமல் இருக்காங்க தெரியுமா? செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வாழ்க்கை இழந்து போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? வாழ்க்கையை புரியாமல் புலம்பிகிட்டு இருக்கு. இன்றைக்கும் நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு வீட்டில் உட்காந்து ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். உட்காந்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு வீட்டில் உட்காந்து பாருங்களேன். அவங்களுடைய புலம்பல்கள், அவங்களுடைய கண்ணீர், அவங்க வேதனை, அவங்க சொல்ல முடியாமல் விடுகிற பெருமூச்சை நீங்கள் கேட்டு பாருங்களேன். எத்தனையோ பேர் கட்டுண்ட மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை அழைத்து தெரிந்து கொண்டு உங்களை கொண்டு வந்து உங்கள் கட்டுகளை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 102:19 வாசிங்க. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கட்டுண்டவர்களை அவருடைய பெருமூச்சை கேட்கிறாராம். கட்டுண்டல் பெருமூச்சை அவர் கேட்கிறார். இரண்டாவது, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் வெளியே சொல்ல முடியாது பெருமூச்சு விட்டுட்டே இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் மாறுமா? நிறைய பேர் மண்ணோட மண்ணா தங்களுடைய ஆசைகளை எண்ணங்களை போட்டு புதைச்சிருவாங்க. வெறும் பெருமூச்சு மட்டும் விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் மாறவே மாறாது. இதெல்லாம் ஆகவே ஆகாது. தேவன் அவளை அழைத்தவருடைய கட்டுகளை கர்த்தர் முறிக்கிறார். அந்த பெருமூச்சுகளை அவர் மாற்றுகிறார். இஸ்ரவேலின் பெருமூச்சை அவர் மாற்றினது உண்மையானால் உங்கள் பெருமூச்சுகளை அவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. மாத்துறாரு. இஸ்ரவேல் மக்கள் பல வருடங்கள், பல நூற்றாண்டுகள் போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். இனி பெருமூச்சு விட்டு பார்த்துட்டு ஜெபம் பண்ணி பார்த்துருப்பாங்க, அழுது பார்த்துருப்பாங்க, கத்தி பார்த்துருப்பாங்க, யாராவது கூப்பிட்டு உதவி கேட்டு பார்த்துருப்பாங்க. அப்படியே உக்காந்து ஒரு கட்டத்தில் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறது, அவ்வளோதான் போ அப்படின்னு வந்த நிலைமைகளை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே விடுதலையின் நாயகனாக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 146:7 வாசிக்கலாம். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமா, ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் செய்யற. எனக்கு நியாயமே கிடைக்கல, அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். கட்டுண்டவர்களை, பசியா இருக்கிறவர்களுக்கு, அப்போ தேவன் அதை செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நான் சொல்றேன், நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கலாம், பசி உள்ளவர்களா இருக்கலாம், குறை உள்ளவர்களா இருக்கலாம். நீங்க அப்படி இருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். உங்களை விடுவிக்கும்படி இயேசு ராஜா உங்களிடத்திலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களிடத்திலே வந்திருக்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே வந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதை நீங்கள் புரிந்து கொண்டு அவரை அண்டி பிடித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமா, வாசிக்கலாம். ஒரு சாப்டர் நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் தாவீதின் குமாரனே அப்படின்னு அழைக்கிறது பார்க்க முடியுது. தாவீதின் குமாரனே அப்படின்னா நீதியின் குமாரன் அர்த்தம். என்ன அர்த்தங்க? நீதியின் குமாரனேன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, ஏன் இவரையும் அவரையும் இணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாடி போகலாம், வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவரிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவரோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். போதும், கவனிங்க. தாவீது தன்னுடைய மாமனாரால் ஒடுக்கப்பட்டு வெளியே வந்தபோது இங்கே அவர் எங்க போறார்? அதுல்லாம் என்கிற ஒரு குகைக்கு போகிறார். அதுல்லாம் என்றால் அடைக்கலம் அர்த்தம். என்ன அர்த்தம்? அதுல்லாம் என்றால் அடைக்கலம், ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அதுல்லாம் என்கிற குகைக்கு அவர் அங்கே போய் ஸ்டே பண்றாரு. அப்போ பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது தேவனே நம் அடைக்கலம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தாவீது அதை தானே சொல்லுவான், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் துருகம் அப்படின்னு சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு ஒரு அதுல்லாம் குகையை போல தேவனே அடைக்கலமாய் இருந்தார். அல்லேலூயா. அங்கே கர்த்தருக்குள்ளே அடக்கமாய்
அடக்கலமாய் வந்தபோது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவனோடு கூட அவன் தனி மனிதனாக கஷ்டமான காலகட்டத்தை கடந்து வருகிறான். அப்பொழுது கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், அப்படி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்களாம். இவன் அவர்களுக்கெல்லாம் தலைவன் ஆயிட்டான். யாருக்கெல்லாம்? கடங்காரர்களுக்கு தலைவன், ஒடுக்கப்பட்டவனுக்கு தலைவன், முறுமுறுக்கிறவங்களுக்கு தலைவன். இன்னைக்கு இது பெரிய பிரச்சனை இல்லை. இவங்களெல்லாம் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்களெல்லாம் வச்சு சமாளிக்கிறது, கடன் வாங்கினவங்க அவங்க ஒரு புலம்பலாக இருக்கும், ஒடுக்கப்பட்டவங்க ஒரு புலம்பலாக இருக்கும். முறுமுறுக்கிறவன் பேச்சை அப்போ முடியவே முடியாது. எப்போ பாரு நொய்யின்னு நொட்டா சொல்லின்னு உட்காந்து குறை சொல்லிட்டு உட்காந்துருக்குது. அது ஒரு கும்பல். அடுத்தவங்க கதை, ஊரு கதை, இந்த கதை, அந்த கதை, அவ கதை, இவ பரிசுத்தம், நான் பரிசுத்தம், நீ இது, நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், இதே பொழப்பில் உட்காந்து நிறைய இருக்குது. நான் சொல்கிறேன், அடுத்தவங்களை பேசி பழகிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மேன்மை இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்குங்க, அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. இவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருந்தால் இந்த தாவீது என்ன பாடுபடுற யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். அந்த ஒடுக்கப்பட்டவங்க அவங்க பார்த்தீங்கன்னா வரல, கடன்பட்டவங்க ஒரு புலம்பல்ல இருப்பாங்க, ஒடுக்கப்பட்டவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேதனையான புலம்பல்ல இருப்பாங்க. இது ரெண்டும் யாருக்குறைய ஒரே கேட்டகரின்னு வச்சுக்கோமே. இந்த முறுமுறுக்கிற ஆள் தெரியுமா, நல்லது செஞ்சாலும் குறை சொல்லும், ஏதாவது தவறாக இருந்தாலும் குறை சொல்லும், சும்மா இருந்தாலும் குறை சொல்லும், யாரையாகிலும் யாரை பார்த்தாலும் குறை சொல்லும். ஏன்னா இவங்களாம் யார்? தேவதூதர்கள். யார் அவங்க? அவங்களாம் யார்? அப்படியே ரெக்க கட்டி இறங்கி வந்து இப்படியே அடிச்சுன்னு இருப்பாங்க. இது ஒரு பழப்பு. இதெல்லாம் நீங்கள் மற்றவர்களை குறித்து முறுமுறுக்கிறதை நிறுத்திட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். என்னைக்கு நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்குறோமோ அப்போ தான் எல்லாமே நல்லாயிருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் மூஞ்சியும் குறை சொல்லிடலாம், கொஞ்சம் நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதானே சொல்கிறார், உங்கள் இருதயமாகிய கண்ணாடி என்ன பண்ணுங்க, சாரி, உங்கள் இருதய முகத்தை எங்கே பார்க்கணுமா? வேத வசனம் என்கிற கண்ணாடியில் பாருங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அதை நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த அதுல்லாம் குகையில் வந்து இத்தனை பேரையும் வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு 600 பேர் ஆச்சு. அப்புறம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் அமர்ந்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? இவங்களை எல்லாம் சரி கட்டி வந்து அமர்ந்து உக்காந்துருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாங்கள் இங்கே வந்த புதுசில் ஏதோ நாங்கள் ஒரு டெய்லி ஒரு 10 குழந்தை பெற்றுக்கிற மாதிரி தான் எங்களுக்கு சூழ்நிலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் அழுதுன்னு புலம்பி நிற்பாங்க. காலையில் ஜாப் பண்ண ஆரம்பித்தோன்னா சாயங்காலம் வரலையும் ஓடினே இருக்கும். தோசை சுட்டு போடுறதுன்னா, மீன் குழம்பு வைக்கிறதுன்னா, ஒரு டபரா ஃபுல்லாக வைப்பாங்க மீன் குழம்பு. பொய் சொல்ல, டபரா காலி ஆகிடும். கடைசியில் எங்களுக்கு இருக்குமான்னு டவுட்டு. சில நேரம் நாங்கள் அப்படி சாப்பிட்ருக்குறோம். வந்துக்கினே தான் இருப்பாங்க, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆனால் பிரச்சனை முடிஞ்சால் என்ன பண்ணாது, ஆள் இருக்காது. கறி குழம்பு வச்சாலும் டபரால் வைக்கணும், மீன் குழம்பு வச்சாலும் டபரால் வைக்கணும், சாப்பாடு வச்சாலும் என்ன பண்ணோம், 2 கிலோ வடிக்கணும். போயினே தான் இருக்கும். காலையிலேருந்து பிஸியாக இருப்போம். நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், வர்றது எது, கர்த்தரை தேடி வர்றது எதுன்னு தெரிஞ்சிடும். தேவைக்காக வர்றவங்க யார், கர்த்தரை தேடி வர்றவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் போட்டோம் பிரேக்கு. இனி வந்த உடனே விடுதலை கிடையாது. ஒழுங்காக சர்ச்சுக்கு வா, சத்தியத்தை பிடிச்சிக்கோ, இயேசுவை ஏற்றுக்கோ, அப்போ தான் உனக்கு விடுதலை. அவரே கொடுத்தாலும் ஜோம் பண்ணி, வேண்டாண்டவரே மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுங்கன்னு சொல்லிடணும். அல்லேலூயா. என்ன இல்லை, அப்படிதானே, நிறைய அப்படிதான். இவர்கள் எல்லாம் சரி கட்டி தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் அமர்ந்தார். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், ஏன் தாவீதின் குமாரனே என்னாங்கன்னா, தாவீது தன் காலத்தில் அவனுக்கு யாரெல்லாம் விரோதமாக எழும்பினாங்களோ அவர்கள் எல்லோருக்கும் நன்மை செய்தான். அத்தனை பேருக்கும் உதவி செய்தான். அவனுடைய தீர்ப்பு அநியாயமாக இல்லவே இல்லை. இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்களில் தாவீது ராஜா ஆண்ட காலம்தான் ஒரு பொற்காலமாக இருந்தது. அல்லேலூயா. சுற்றி தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை
அத்தனை ராஜ்யங்களையும் ஒடுக்குனான், அழிச்சான், நிர்மூலப்படுத்தினான். தன் மக்களை மிக ஜாக்கிரதையா அரசாண்டான். அல்லேலூயா. நல்ல ஒரு போர் வீரன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், தேவனை சந்தோஷப்படுத்தினவன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தவன், அவ்வளவு ஒரு துதிக்கிற ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அல்லேலூயா. அவன் இருக்கும்போதே ஆலயத்துக்கு உண்டான அத்தனை பொருட்களையும் சம்பாதிச்சு, கர்த்தர் மட்டும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டப்பா, நீ இதை செய்யாத, உன் புள்ள செய்யட்டோன்னு சொல்லி ஆண்டவர் தான் அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா. இல்லைன்னா அதையும் கட்டி முடிச்சு தான் செஞ்சிருப்பான். அவனை மாதிரி ஒரு மனசு யாருக்குமே கிடையாது. எப்பா நான் நல்ல வீட்டில் இருக்கேன், கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்குது, திறமறைவில் இருக்குது, என்னால் முடியல ஆண்டவரே, ஆலயத்தை கட்டணும். பாருங்க துடிப்பு. பார்த்தீங்களா இன்னைக்கு ஆலயம் எப்படி போனா என்ன இருக்கு, என்ன ஊழியம் எப்படி போனான்னு இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதன் மத்தியில் ஒரு ராஜா எப்படி நின்னான் தெரியுமா? நான் நல்லா இருக்கிறேன், என் தேவனுடைய கர்த்தருடைய பெட்டி திறமறைவில் இருக்கக்கூடாது, கொண்டு வா. அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தார். அதனால்தான் தாவீதினுடைய காலங்கள் ஒரு நல்ல ஒரு பொற்காலமா இருந்தது. சவுல் அவனை கொல்லும்படி பலமுறை யோசித்தான். அவன் சொன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்யா, கொன்றாத, கர்த்தர் பார்க்கிறாரு, வேண்டாம் அப்படின்னாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரன் மேலெல்லாம் அனாவசியமா விசுவாசிங்க பேசும்போது மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வேற, ஊழியக்காரன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற. ஊழியக்காரனை விரோதமாக பேசுகிற ஒரு வார்த்தைக்கும் நடுக்கம் வரணும், பயம் வரணும். அப்படி பயம் வரலன்னு சொன்னால் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் கணக்கில் வந்துடும்ல. தாவீது அதில் நியாயம் செஞ்சனால தான் தாவீதை மேன்மையான நாமம் உள்ளவனா கர்த்தர் வச்சார். அவன் பேரை பெருமைப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய, வாழ்க்கையில் கடந்து போக வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. அதனால தான் தாவீதின் குமாரனே அப்படின்னு அழைச்சாங்களாம். வாசிக்கலாம் பாருங்களேன். அதே மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் வாங்க, 11ஆம் அதிகாரம் வாங்க, 10ஆம் வசனம் படிங்க. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. கவனிச்சு பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? தாவீதின் ராஜ்யமா? இயேசு தானே வராரு. யார் ராஜ்யத்தை பத்தி பேசுறாங்க? யார் ராஜ்யம்? தாவீது தான். அப்படின்னா அவங்க எப்படி பாருங்க, தாவீத மாதிரி யாரை பார்க்குறாங்க? மனுஷிகமாக பார்க்கணும். தாவீது மாதிரி இவர் எல்லாருக்கும் அன்பு செய்கிறாரியா, எல்லாருக்கும் கொடுக்குறாரு, எல்லாமே செய்கிறாரு, இவர் நீதியானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை மக்கள் புரிந்து கொண்டு அவரை அப்படியே பார்க்குறாங்க. அல்லேலூயா. தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இவர் யூத கோத்திரத்தில் வந்தவர், இவருடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாகன்னு சொல்லி ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னார்களாம். ஓசன்னான்னா என்ன அர்த்தம்? கர்த்தாவே எங்களை காப்பாற்றும், கர்த்தாவே எங்களை ரட்சி. அப்படின்னா அவரை ராஜாவா மனசுல ஏத்துக்கிட்டு அவரை நோக்கி கூப்பிடுறாங்க, எங்களை காப்பாத்துங்க, இந்த பிரச்சனைகளை எங்க காப்பாத்துங்க, எங்க போராட்டங்களை எங்க காப்பாத்துங்க, எங்களை ரட்சியம் என்று அவர்கள் கூப்பிடத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஆமா, கழுதைன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கழுது இல்லையா அப்படின்னு, அன்னைக்கு கழுதை முக்கியமான ஒரு வாகனம் இல்லை. அல்லேலூயா. அன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாகனம். அவர் மேன்மையா ஒரு காலும் ஒருவரும் ஏறிராத கழுதை. அல்லேலூயா. வாழ்க்கை முழுக்க அழுக்கு மூட்டையே சுமந்துருக்கிறியே, வாழ்க்கை மூட்டை பிரச்சனையே, வாழ்க்கை முழுக்க பிரச்சனையே சுமந்துட்டு இருக்கிறியே, வாழ்க்கை முழுக்க கண்ணீரையே சுமந்துட்டு இருக்கிறியே, கொஞ்சம் அவரை சுமந்து கொள், உன் பிரச்சனை, உன் அழுக்கெல்லாம் மாறிவிடும். அல்லேலூயா. ஆமா, ராஜா ஏறி அமர்ந்த உடனே ஒரு ராஜாவுக்கு எப்படி சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்பு கொடுப்பாங்களோ, அந்த ஏழை கிட்ட சிவப்பு கம்பளம் இல்லை, அவங்க கிட்ட இருந்த விலையேற பெற்ற துணிகளை அந்த கழுதையின் காலை கீழே போட்டு, மேலே இருந்து மரக்கிளைகளை கொண்டு வந்து போட்டு, பூக்களை கொண்டு வந்து போட்டு, எங்க ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார், இரட்சகராகி இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லி வரவேற்றார்கள். அல்லேலூயா. மரக்கிளைகளை போட்டு சொல்கிறாங்க. அதுனா மகிழ்ச்சியான ஒன்று இல்லை. அது மரக்கிளைகள் எல்லாம் துளிர்கள் அப்படி எடுத்து அப்படியே வீசுகிறாங்க.
புது துவக்கம், அது வசந்த காலத்தை குறிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, என்றைக்கு நீ உன் வாழ்க்கையில் இருக்க அழுக்கு மூட்டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசுவை சுமக்க ஆரம்பிக்கிறையோ அன்றைக்கே உன் வாழ்க்கையில் வசந்த காலம் ஆரம்பமாயிற்று. உனக்கு நலமான காலம் ஆரம்பமாயிற்று, ஆசீர்வாதமான காலம் ஆரம்பமாயிற்று. தாவீதை போல தாவீதின் குமாரனாய் இருக்கிறவர் எப்படி இஸ்ரவேலை ஆண்டாரோ அப்படியே உங்களையும் ஆண்டு கொள்வார். அல்லேலூயா. அவர் ஆள ஆரம்பிச்சா ஒன்றும் யாரும் செஞ்சிட முடியாது. வாசிக்கலாமே சங்கீதம் 118:26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்கள் இதில் மார்க் 11:9 பார்த்தா தெரியும், கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்கிறாங்க. அப்போ கவனிங்க, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராம். அப்போ நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்விலே குறுக்கிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், நமக்காக அனுப்பப்பட்ட இரட்சகர். ஹல்லேலூயா. இதனால் அதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னகர்த்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலையில் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் பெத்பகேயை விட்டு பெத்தானாவுக்கு வந்தார். ஏழ்மையான நம்மை நோக்கி வந்தார். பாவத்தில் சாபத்தில் இருளில் கிடக்கிற நம்மை நோக்கி வந்தார். இந்த நாளிலே நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அவர்